நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதில் பெரும்பாலும் சக்ஸஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. எல்லாத்தினாலையெல்லாம் அதெல்லாம் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணால் உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். ஹாய் எவ்ரிவன், நான் கௌதம். வெல்கம் டு மை சேனல். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான அந்த விஷயம் ஒன்று என்னன்னா ஹெல்ப் கேட்குறது. ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மளோட ட்ரீம்ஸ், சக்ஸஸ், அப்புறம் நல்ல நல்ல மக்களோட பழகக்கூடிய சான்சஸ் நமக்கு எதனால் தடைப்பட்டு போகுது அப்படின்னா நம்ம அந்த ஹெல்ப் கேட்குறதுக்கு தயங்குறதுனால தான். ஆனால் ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா ஹெல்ப் கேட்குறது ஒன்றும் நம்மளோட வீக்னஸ் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி மற்றவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக மாறி என்னோட க்ரோத்துக்காக நான் ஹெல்ப் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லைங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அது ஏன் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். நம்மளில் சில பேர்த்துக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். எல்லாமே நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தனியாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கவே முடியாது. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தனியாக இருந்து செஞ்சு முடித்தவங்கள நான் இது வரைக்கும் பார்க்கல. அப்படி நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஹெல்ப் கேட்குறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எப்படி நம்மளோட க்ரோத்துக்காக ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் கேட்க ஹெசிடேட் பண்ணிக்கிட்டும் பயந்துக்கிட்டும் சில பேர் இருப்போம்ல, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன வழியில் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஓகே, சரி வாங்க கண்டென்ட்குள்ளார போகலாம். என்னோட முதல் கேள்வி, நம்ம ஏன் ஹெல்ப் கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறோம் அப்படின்னு தெரியுமா? அதுக்கான ரீசன் ரெண்டே தான். நம்ம ஹெல்ப் கேட்க போகிறவங்க நம்மளை வீக்காவோ இல்லை சீப்பாவோ நினச்சிருவாங்களோ, இந்த பயத்தை முதல்ல தூக்கி தூர போடுங்க. ஹெல்ப் கேட்க ஹெசிடேட் பண்ணுறதுனால நம்ம தான் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு தப்பான ஒப்பீனியன் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சதை வச்சு எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நம்புறது தான். எப்போ நமக்கு தெரியாததை நம்ம மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் உண்மையிலேயே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான திங்கிங் பெரும்பாலும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, தான் படித்த ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாமே தெரியும், நான் ப்ராக்டிக்கலாக இதை நான் பண்ணால் இதை நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கிறது தான். அப்படி இருக்கிற ஐடியா சில பேர்த்துக்கு வேணால் கிளிக் ஆகும், ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது கிளிக் ஆகாது. அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸர்கிட்டையோ இல்லை சீனியர்கிட்டையோ நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். அப்படி நீங்கள் பண்ணுற அந்த டிஸ்கஷன் தான் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அகாடமிக்ஸ் மார்க் அந்த ஹெல்ப்னால கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். நம்ம கேட்குற ஹெல்ப்னால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ரோத் வேகமாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சிட்டா நம்ம 10 இயர்ஸில் பார்க்க வேண்டிய சக்ஸஸ் ரேட்டை வெறும் 1 இயர்லேயே அவங்க கைடன்ஸ் மூலயமா நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்மளோட கனெக்ஷன்ஸ் அவங்க கூட செம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். அட் த சேம் டைம் லைக் மைண்டட் கம்யூனிட்டியை பெருசாக வளர்த்துக்கிறதுக்கும் அது ஒரு சான்ஸாக அமையும் நமக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி அதுக்கு சொல்யூஷன் கேட்குறதுல நமக்கு அதுக்கான ஆன்சர் மட்டும் கிடைச்சிடாது, நமக்கு கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கும். அப்படி நமக்கு ஹெல்ப் கிடைக்கிறப்போ எதையும் நம்ம தனியாக பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. எப்படி அந்த தயக்கத்தை விட்டு வெளியில் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும். ஹெல்ப் கேட்குறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அட் த சேம் டைம் அது நம்மளோட வீக்னஸும் கிடையாது. சரியாக கேட்கணும், முக்கியமாக நம்பிக்கையானவங்ககிட்ட கேட்கணும். அப்போ தான் நம்மளோட க்ரோத்துக்கு போதுமான அறிவும் ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கும். ஹெல்ப் கேட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போகிற போக்கில் ஹெல்ப்புன்னு டைரெக்டாக கேட்காம சும்மா போட்டு வைங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக தான் கேட்க போகிறீங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் கொஞ்சம் லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு லாஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதை எப்படி தெளிவாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பராக கேளுங்க. அப்போ தான்
அது வந்து அவங்களுக்கு தெளிவாக கன்வே ஆகும். ஓகே, இப்போ ஹெல்ப் கேட்குறதுன்னு முடிவாயிடுச்சு. எப்படி எஃபெக்டிவாக கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்யூனாக கேளுங்க. எனக்கு இப்போ உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் பண்ண போகிற இந்த ஹெல்ப் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனாக கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்ஸ் வேணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக் அப்புறம் லிங்க்டின் மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்லைன் ஃபோரமில் நீங்கள் ஹெல்ப் கேட்குறப்போ ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக கேட்கணும். இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒருத்தருக்கு கிட்ட நீங்கள் ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணுறப்போ ஹாய் அப்புறம் அவரோட நேம் போட்டு, நீங்கள் போட்டிருந்த ஆர்டிக்கல் வந்து எனக்கு ரொம்ப படித்து பார்த்துட்டு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, எனக்கு அதில் ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு ஹெல்ப் கேட்டால் தான் அவங்க ரெஸ்பாண்டாவது பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மதிக்க கூட மாட்டாங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு டிப் இருக்குது. நீங்கள் ஹெல்ப் கேட்க போகிறப்போ அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா, இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை பிஸியாக்கின்னு இருப்பாங்களோ இப்படின்னு தேவையில்லாத கேள்விகள் எதையுமே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை நம்ம டைரெக்டாக கேட்டால் தான் அது நமக்கு கிடைக்கும். ஹெல்ப் கேட்குறது அப்படிங்கிறது வெறும் மணி ரிலேட்டட் மட்டும் கிடையாது. ஐடியா ஷேரிங், நாலேஜ் ஷேரிங், அப்புறம் எமோஷ்னல் சப்போர்ட், இப்படி எல்லாமே அந்த ஹெல்ப்ல அடங்கும். ஸோ உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கேளுங்க. அதில் ஏதாச்சும் பாதியாச்சும் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூலிமா எவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, என் கண்டென்ட்டில் ஏதாச்சும் குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். ஹெல்ப் கேட்குறது ஒரு வீக்னஸ் கிடையாது, அது ஒரு ஸ்கில். அதனால் நமக்கு வரக்கூடிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும். நம்மளுக்கும் நம்மளை மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு தாட் வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்ததும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது, அதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதனோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.